அந்த கண்ணாடிக்கு ஆப்போசிட்டு ஒருத்தர் பெயிண்ட் அடிச்சுட்டே இருந்தாங்க. அதை பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு அது அப்படியே நான் அடிக்கிற மாதிரியே இருந்துச்சு எனக்கு. அதுதான் நான் ஒரு நேரத்தில் நான் சுவரில் கலர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ இங்கே திரையில் ஒரு நாளைக்கு 20 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. வாரத்துக்கு 140 ரூபா. 7 நாள் கண்டினியூ வேலை செய்வேன். மாமன் ஷூட்டிங்ஸ் பண்ணதுக்கப்போ நான் திருச்சியில் ஹோட்டலில் தங்கியிருந்தேன். இந்த மாதிரி பார்த்தா அந்த கண்ணாடிக்கு ஆப்போசிட்டு ஒருத்தர் பெயிண்ட் அடிச்சுட்டே இருந்தாங்க. நான் அதை பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு அப்படியே டோட்டலாக அதை பார்த்து சினிமாவில் டபுள் ஆக்சன் மாதிரி அப்படியே நான் அங்கே போயிட்டேன். அது அப்படியே நான் அடிக்கிற மாதிரியே இருந்துச்சு எனக்கு. ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தேன். அதுதான் நான் ஒரு நேரத்தில் நான் சுவரில் கலர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ இங்கே திரையில் பிரதிபலிச்சுட்டு என்றென்றும் காதல் படத்தில் விஜய் அண்ணனோட ஷூட்டிங்ஸ் போயிட்டுருக்குது. அப்போ அந்த சாங்கில் நான் ஃபோட்டோ பிளட் அப்படி சொல்வோம். ஃபோட்டோ பிளட் அதுக்கு பேர். பல்ப் வந்து இது இல்லை, இந்த கலரில் தான் இருக்கும். அது ரெகுலராக வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பல்ப் மாதிரி இருக்காது. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்ல பிரைட்டாக இருக்கும். அதை கண்டினியூவாக போடக்கூடாது. அதை ஒரு ஷார்ட் ஓகே கட் அப்படின்னோம்னா அதை லைட்டாக ஆஃப் பண்ணிடணும். அதை கண்டினியூவாக வச்சோம்னா அது வெடிச்சிடும். அதை ரொம்ப சேஃபாக பார்த்துக்கிறேன். அதை அப்போ நான் வேலைக்கு சேர்ந்தப்போ ஃபஸ்ட் நாள் அப்போ தான் வேலைக்கு சேர்ந்து என்னை பல்ப்பை மட்டும் எங்கள் முதல்ல எடுக்க விட மாட்டாங்க. ஒரு சிலர் இடத்துல வந்து பல்ப்பை நான் உடச்சிருவேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக இருப்போம். புது பசங்க எடுக்க விட மாட்டாங்க. அப்போ நான் ஃபஸ்ட் நாள் போய் வேலைக்கு சேர்ந்தப்போவே வந்து சாங் போயிட்டுருக்குது. அங்கே மெயின் ஷார்ட் அப்போ டக்குன்னு பார்த்தா அங்கே ஒரு பெட்ரூமில் ஒரு ஷார்ட் ஒரு லைட் ஆஃப் ஆயிடுச்சு. உடனே டேரக்டர் கேமரா எல்லாம் கத்துறாங்க. ஐயோ அங்கே லைட் ஆஃப் ஆயிடுச்சு, ஃபோட்டோ பட்டு யார் அப்படின்ட்டு எங்கள் முதலாளி பார்த்தாரு. ஓடணும்னு சொல்லிட்டு பார்த்தாரு. அந்த பல்ப்பை கழட்டிட்டு இமிடியேட்டாக வேறு ஒரு பல்ப்பை மாற்றினேன். அப்போ பல்ப்பை வந்து கொஞ்சம் தள்ளி ஒரு 10 மீட்டர் தள்ளி ஒழிச்சு வச்சுருப்பேன். எங்கேயாவது ஏன்னா யாரும் படாமல் அந்த செட்டில் ஓரமாக இருக்கும். சூரிய போய் டக்குன்னு பல்ப் எடுத்துருவான்னு நான் போய் தேடுறேன். ஆனால் அங்கே பல்ப் இல்லை. அங்கே பாராண்டு ஏன்டா 4 பேர் லேபர் இருக்கனால ஒரு ஆள் இன்னொரு ஆள் கால் பட்டோம்னு இன்னொரு ஆள் எடுத்து வேறு இடத்துல வச்சுருப்பாங்க. அவன் நினச்சிப்பேன் அதை எடுத்து இன்னொரு இடத்துல வச்சுருப்பேன். இப்போ தேடிக்கிட்டு இருக்கோம். ஒரு செகண்ட் ரெடியா ஒரு ஃபோட்டோ பிளட்டை ஒரு பல்ப்பை மாற்ற இவ்வளோ நேரமாக ஷூட்டிங் வெயிட்டாக ரெடின்னு சொல்லுவாங்க. எங்கடா எங்கே பார்த்தா அண்ணே இங்கே இருக்குது அப்படின்ட்டாங்க. எடுத்துகிட்டு வரானுங்க. தின்னு எடுத்து ஓடி தட்டு விட்டு கீழே வந்து அந்த பல்ப்பு என் வயிற்றுலேயே மேலே விழுந்து நான் எனக்கு எதுவுமே இல்லை. ஆனால் பல்ப் உடஞ்சி போச்சு. ஐயோ ஒன்று தான் போச்சு. பார்த்தா மொத்த பல்ப்பும் போயிடுச்சு. ஒரு 6 பல்ப் இருந்துச்சு. 6 ஒரே கீழே வந்து மொத்தமாக போச்சு. இப்போ சாப்பிட்டு என்ன பண்ணுன்னு தெரியல. திருப்பி திடுத்துன்னு ஓடி போய் வேறு ஒரு செட்டில் பக்கத்தில் இதே போட்டுனாங்க. அவங்ககிட்ட ஓடி போய் ஒரு பல்ப்பை வாங்கியாந்து கூட மாட்டி விட்டு சாப்பிட்டு போயிட்டு இருந்துச்சு. கரக்குன்னு அந்த லைட் ஏதாச்சு திருப்பி போயிடுச்சு. பீஸ் அடிச்சிருச்சு.